நேரத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவ முறை சார்ந்த வல்லுநர்களால இன்றைக்கு இந்த மருத்துவ முறைகளில் எவ்வளவு நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறது, இந்த ஆராய்ச்சிகள் மனித குலத்திற்கும் இன்றைக்கு நமக்கு சவாலாக இருக்கக்கூடிய நோய்களை தீர்ப்பதற்கும் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறத மருத்துவர்களிடையே பகிர்ந்து கொள்வதற்கும், அதே நேரத்தில் இன்றைக்கு மக்களுக்கு அந்த நல்ல தகவல்கள் சென்று சேர்வதற்கும் 4 நாட்கள் ஜனவரி மாதம் 9, 10, 11, 12 4 நாட்கள் இந்த நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் என்க்ளேவ் நடத்தப்பட இருக்கிறது. சென்னையில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய தியான மையம் இன்றைக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கத்தில் 4 நாட்கள் இந்த ஒரு தொடர் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான குறிக்கோள், முதலாவது மக்களுக்கு இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த நல்ல கருத்துக்களையும், இந்த மருத்துவத்தில் கடந்த 100 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் சார்ந்த விஷயங்களையும், அதைவிட முக்கியமாக இன்றைக்கு மருத்துவம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுவதற்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, ஏன் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள் பங்கு பெற்று அவர்களுடைய கட்டுரைகளையும் அவர்களுடைய ஆராய்ச்சி முடிவுகளையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மக்களுக்காக மட்டுமல்ல, ஆயுஷ் ஃபெர்டிலிட்டி நம்ம சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, சித்தா, யோகா, ஹோமியோபதி மற்றும் யுனானி சார்ந்த மருத்துவ மாணவர்கள் மட்டுமல்ல, பிஜி ஸ்காலர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், டாக்டரேட் ஃபெலோஷிப் செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் கூட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருந்து வரக்கூடிய சிறந்த மருத்துவ நிபுணர்கள், துறை வல்லுநர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களையும் மற்றும் அவர்களுடைய நாலேஜ் மற்றும் டைரக்ஷன் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களையும் பெறுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு. மாணவர்கள், மருத்துவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், மருந்து மற்றும் சேவை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகள், ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம், குறிப்பாக மருத்துவர்கள். ஆனால் நிறைய விஷயங்களை செய்து கொள்வதற்கு நமக்கு தேவையான வசதிகளும் தேவையான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம். இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவோ மாற்றங்களையும் புதுமைகளையும் புகுத்தி வருகிறது. ஆயுஷ் சார்ந்த, குறிப்பாக ஆயுர்வேதா, சித்த மருத்துவம் சார்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த டெக்னாலஜியை எப்படி நம்மளோட ப்ராக்டிஸில் அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், இன்றைக்கு பெரிய கம்பெனிகள், இன்றைக்கு மருந்துகள் தயாரிக்கக்கூடிய மருத்துவ நிறுவனங்கள் அனைத்துமே உங்களுடைய மருந்துகள் சார்ந்த விஷயங்களை மருத்துவர்களிடமும் பொதுமக்களிடமும் அறிமுகம் செய்வதற்கும் இந்த எக்ஸ்போ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த எக்ஸ்போவுடைய நோக்கம் தமிழகத்தில் ஆயுஷ் சார்ந்த ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு. ஏன்னா தமிழ் அப்படின்னு சொன்னாலே சித்த மருத்துவம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ முறைகளில் ஒன்றாக இருந்து வந்த மருத்துவ முறை மீண்டும் மறுமலர்ச்சி அடைவதற்கும், வெறும் சித்த மருத்துவமாக மட்டுமில்லாமல் நம்முடைய ஆயுர்வேதா, யோகா, இன்றைக்கு யுனானி, ஹோமியோபதி மருத்துவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு உலகத்தில் தீர்க்க முடியாத நோய்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் தனித்தனி மருத்துவ முறைகளாக இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றாக இன்டகிரேட்டடாக எவ்வாறு மக்களுடைய சமுதாயத்துடைய நோய்களை மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக இந்த 4 நாட்கள் தொடர் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும், இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம். இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான பகுதியாக மக்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ ஆலோசனை, மருந்துகள் மற்றும் ஆயுர்வேதத்தில், தமிழ் மருத்துவத்தில் சொல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த வர்ம சிகிச்சை சார்ந்த விஷயங்களை பற்றிய புரிதல், தினசரி மாலை வேளைகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான மருத்துவர்களை கொண்டு கலந்துரையாடல் நிகழ்ச்சி வரை நடைபெற இருக்கிறது. அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஜனவரி 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சென்னையில் உள்ள மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், அதை
சார்ந்த பாபுஜி மெமோரியல் ஆசிரம் இந்த வளாகத்தில் நடக்க இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் நடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட். ஸோ பசுமை அந்த கேம்பஸ்குள்ளே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் வந்து ஒரு அமைதியை நோக்கி திரும்பும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது இல்லையா? அந்த சுவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு வந்து உடல், டாக்டர் சொன்ன மாதிரி இந்த உடலில் இருக்கிற நச்சுக்கள், அந்த அழுக்குகள், அதாவது வியாதிகள் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நீக்கி விட்டு எப்படி ஒரு புத்துணர்ச்சி பெற்று அந்த மருத்துவ முகாமில் வெளியில் வர்றதுக்கான நிறைய பயிற்சி முறைகள் அங்கே சொல்லிக் கொடுப்பதற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் வர இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மருத்துவத்துறை சார்ந்த இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது வந்து மருத்துவத்துறை சார்ந்தது, உடல் சம்பந்தப்பட்டது. நமக்கு ஆன்மா சம்பந்தப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்திகரிப்பு தேவை, ஒரு அமைதி தேவை. அப்படின்ற போது ஆர்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் நாங்கள் வந்து ஒரு 3 பயிற்சி முறைகள், இலவசம் நான் சொல்ல மாட்டேன், விலையில்லா பயிற்சி முறைகள். விலையில்லா பயிற்சி முறை விலையும் இருக்குது. என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா உங்களோட முயற்சி தான் அதுக்கு உண்டான விலை. ஸோ நம்மளோட நான் வந்து தியானம் பண்ணணும் ஒரு முயற்சி எடுக்கவில்லைன்னா தியானம் போய் கற்றுக்க முடியாது. அந்த முயற்சி தான் நம்ம கொடுக்கின்ற நம்மளுடைய அமைதிக்கு கொடுக்கின்ற ஒரு விலை. ஸோ அதில் வந்து மிக முக்கியமான ஒரு 3 பயிற்சி முறைகள் இருக்குது. ஓய்வு நிலை பயிற்சி, அப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு. நம்ம சுத்திகரிப்பு பண்ண 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 நம்மளோட மனம் வந்து நெறிப்பட ஆரம்பிக்கும். மனது ஒருநிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இந்த சுத்திகரிப்பு பண்ணினதுக்கு பிறகு தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு அழகிய சொல் உண்டு. அதாவது தவம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, தியானத்துக்கு வந்து அழகான ஒரு சொல் தவம்னு இருக்கு. தவம் எதற்காக பண்ணுகிறோம் என்றால் சவமாவதற்கு முன் சிவமாக வேண்டும். அதாவது சவமாகுவதற்கு முன் சிவமாக வேண்டும். அதற்கு தவம் தான் முக்கியமான தேவைன்றாங்க. தவம் வந்து தியானம்னு நான் சொல்கிறோம். அந்த தியான முறைகளை வந்து இலவசமாக கற்றுக் கொடுப்பதற்கு இந்த 4 நாட்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வல் தொண்டர்கள் வாலண்டியர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. சென்னையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. தியான பயிற்சியாளர்கள், பயிற்றுனர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து அங்கே முகாம் போட்டு உங்களுக்கு தியானம் கற்றுக்கணும்னா ஒரு எளிய முறை, ஒரு 20 நிமிடத்துலேருந்து 30 நிமிடத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த தியான வழிமுறை எப்படிலாம் பயிற்சி பண்ண வேண்டும் அப்படின்ற வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இந்த இப்போ சார் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துடுது. எப்படி வந்து மருத்துவ துறை வந்து ஏஐ யூஸ் பண்ணி, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்களிடம் சென்றடைகிறதோ, அது மாதிரி தியான முறைகளிலும் பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு ஆசிரமுக்கு வர முடியாது, 3 நாள் பயிற்சி எடுத்துட்டேன் நான், அதுக்கப்புறம் எனக்கு டெய்லி வந்துட்டு போகிறது கஷ்டம் அப்படின்னா கூட உங்கள் மொபைலில் ஆர்ட்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை. அதை டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் நான் தியானம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு பயிற்றுனர், நாங்கள்லாம் வந்து சர்டிஃபைடு ப்ராக்டிஷனர்ஸ் வச்சுக்கோங்களேன், சர்டிஃபைடு ட்ரெயினர்ஸ். ஸோ எங்களை மாதிரி உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு நேரடியாக, அதாவது மொபைல் மூலமாக ஒரு பயிற்சி கொடுப்பதற்கு உண்டான ஒரு டெக்னாலஜி மூலமாக ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிவதற்கு அந்த பாபுஜி மெமோரியல் ஆசிரம் இந்த ஜனவரி மாதம் வந்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள பயிற்சியாளர்கள், உள்ள வாலண்டியர்ஸில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2026 நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக, பிரகாசமான ஆண்டாக ஆரம்பிப்பதற்கான ஒரு முதல் தொடக்கம், முதல் அடி வந்து அனைவரையும் ஆர்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் சார்பாக பாபுஜி மெமோரியல் ஆசிரம் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுப்பிரமணியன். நான் ஆர்ட்ஃபுல்னஸ் தியான முறையில் 20 வருடங்களுக்கு மேலாக தியான பயிற்சி செய்து கொண்டு வருகிறேன். வருகின்ற ஜனவரி 2026 9ஆம் தேதி முதல் 10, 11, 12 இந்த 4 தினங்களும் ஆர்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்கள் 2 அரசாங்கங்களோடு இணைந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், விபா, அதாவது விஞ்ஞான் பாரதி என்கின்ற நிறுவனத்துடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ பயிற்சி முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி முகாமில் பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள்,
போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸ், தீசிஸ் ப்ரெசென்ட் பண்ணுறவங்க அனைவரும் இந்த 4 நாட்கள் அந்த முகாம்களில் கலந்து கொண்டு அவங்களோட ரிசர்ச் பேப்பர்ஸை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் நடக்க போகிறது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து பாரம்பரிய மருத்துவ முறைகள், அது யுனானி, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த தலைசிறந்த மருத்துவர்கள் அங்கே வந்து முகாம்களை கலந்து கொள்ளப் போகிறார்கள். அவங்களோட அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். இது வந்து உடல் சார்ந்தது. மனம் சார்ந்ததுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் மூலமாக அங்கே வருகின்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் இலவசமாக தியான பயிற்சி முறைகள் சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களுடைய பயிற்றுனர்கள் தயாராக இருக்கிறார்கள். 4 நாட்களும் காலையில் ஒரு 6 மணிக்கு அந்த யோகா பயிற்சி முறை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தியான பயிற்சி முறை, அதுக்கப்புறம் 9 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மருத்துவர்களோட முகாம்கள் நடக்க ஆரம்பிக்கும். அங்கே வந்து இலவச முகாம்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் வந்து அடுத்து நம்முடைய வாழ்க்கை முறையை வந்து எவ்வாறு மாற்றி அமைத்துக் கொள்வது, அதாவது ப்ரிவென்ஷன், கியூர் அண்ட் ரிஜுவனேஷன் சொல்லுவாங்க, பிசிஆர் சொல்லுவாங்க. நோய் வருவதற்கு முன் தடுப்பது எவ்வாறு, அதை வந்து கற்றுக் கொடுப்பதற்கான முகாம்கள் இருக்கிறது. இல்லைங்க எனக்கு நோய் வந்துடுது அப்படின்னா சிகிச்சை முறை க்யூர் பண்ணுறதுக்கு உண்டான அதை சரி செய்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி முறைகள் இல்லை மருத்துவ முறைகள் கொண்டு கொடுப்பாங்க, மருந்துகள் கொடுப்பாங்க. சரி பயிற்சி நம்ம க்யூர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்காக ரீஜுவனேஷன், எவ்வாறு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, எவ்வாறு யோகா பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டு ரீஜுவனேட் ஆகி புத்தம்புது வாழ்க்கையை வந்து தொடர்வது எவ்வாறு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடல் மற்றும் மனம் சார்ந்த பயிற்சி முறைகளை அந்த 4 நாட்கள் உலகத்திலிருந்து பிரசித்தி பெற்ற அனைத்து மருத்துவர்களும் தியான பயிற்சி வல்லுநர்களும் வந்து கற்றுக் கொடுப்பதற்காக சென்னையில் உள்ள பாபுஜி மெமோரியல் ஆசிரம், அதாவது மியாட் ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற மனப்பாக்கம், அதில் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் நிறுவனத்தோடு சேர்ந்து நடத்துகிறோம். அனைத்து பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பங்கு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நேஷனல் ஆரோக்கியா மற்றும் ஆயுஷ் வருகின்ற 20-26 ஜனவரியில் 9, 10, 11, 12 இந்த 4 நாட்களில் வந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ன்னு இருக்குது. அவங்களும் விபாவும் ஹார்ட்ஃபுல்னஸும் வெல்னஸ் குரூப்பும் அறிவியல் சங்கம் சேர்ந்து ஹார்ட்ஃபுல்னஸ் இடத்துல இதை நடத்த போகிறோம். இதோட என்ன பேருன்னா நேஷனல் ஆரோக்கியா அண்ட் ஆயுஷ் கண்ட்லிங். இது வந்து 2 விதமான பகுதியாக இருக்கிறது. இந்த 2 பகுதியில் என்னென்னா பொதுமக்களுக்காக ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், பொதுமக்களுக்காக யோகா டெமான்ஸ்ட்ரேஷன், பொதுமக்களுக்காக சாயந்தரம் பயிற்சி பெற்ற வல்லுநர்களுடைய பேச்சு நடக்கும். இன்னொரு கான்க்ளேவ் என்னவென்றால் சயின்டிஃபிக் செஷன்ஸ், படித்த மாணவர்கள் வந்து அவங்களோட சயின்டிஃபிக் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அகில இந்திய அளவிலிருந்து இன்டர்நேஷ்னல் லெவலிருந்து சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் படித்த அறிவாளிகள் வந்து ஸ்பீக்கர்ஸ், இன்டர்நெட் ஸ்பீக்கர்ஸாக வைத்திருக்காங்க. ப்ளஸ் மக்களுக்காக, பொதுமக்களுக்காக பஞ்சகர்மாவோட ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அதுவும் ஒரு பகுதியாக நடந்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ன்றது ஒரு பெருசித்தமான இது. அது வந்து முழு நாளும் நடக்கும். விதவிதமான நோய்களுக்கு அனுமுகரை கிடைக்கும். எப்படி வந்து எந்த டாக்டர்கிட்ட போகணுன்றது தெரியறதுக்கு வேணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகுது, இப்போ வியாதி வந்துருச்சுன்னா நான் எங்கே போகணும், எதில் பண்ணணும், ஏன்னா ஃபேமிலி டாக்டர் கான்செப்டாக போயிடுச்சு. ஸோ வேறு இயற்கை மருத்துவர்கள் இருக்க பார்த்தீங்கன்னா ஆயுஷில் எல்லாமே ஃபேமிலி டாக்டர் தான். ஏன்னா முதல் வந்து கேள்வியை கேட்டு டீட்டெயிலில் கேட்ட பிற்பாடு தான் வந்து மருந்துகளுக்கு எழுத கொடுப்பாங்க. எல்லாமே வந்து நவீன முறை மாதிரி டெஸ்ட் எடுத்த பிறகு வந்து மருந்து எழுதி கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பத்தியம்னு இருக்குது. இந்த பத்தியம் வந்து மாடர்ன் சிஸ்டமும் பத்தியம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்து அவங்களும் டயட் சார்ட் கொடுத்துட்டாங்க, அவங்களும் எல்லாரும் சாப்பிடாதீங்க கொடுக்குறாங்க. இது வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, தமிழ் மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, என்ன ஆயுஷ் இந்த டிபார்ட்மெண்ட் இயற்கை மருத்துவத்தில் வந்து உணவுகள் வந்து பத்தியம் ஜாஸ்தி இருக்குன்னா இப்போ இவங்களும் பத்தியம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது இன்டர்கிரேட் ஆகி கொண்டு இருக்கிறது. இதோட அட்வான்ஸு ரிசர்ச் பேப்பர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதோட கேள்வி கேட்டிருந்தாங்க ஒருத்தர், என்ன டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு மசாஜ் பண்ணுற தெரிவிக்குது, அதுக்கு வேண்டிய மிஷின்ஸ் சிரோதாராக்கு காய சிகிச்சை, தட் இஸ் பிடிச்சல் சொன்ன மாதிரி அதுக்கு மிஷின் வந்திருக்கிறது. பிறகு வந்து எங்களுடைய பசுமங்கள் செய்வது, நானோ மெடிக்கல் தயார் பண்ணுறதுக்கு சில புதிய இயந்திரங்கள் வந்திருக்கு. கர்ப்ப பொட்டலின்னு சொல்லிட்டு செய்வதற்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக வந்து மிஷினரி வந்திருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு என்னென்னா சீக்கிரமாக செய்ய முடியும். இல்லாட்டி வந்து ஒரு குடம் போட்டு செய்வது என்னென்றால் கிட்டத்தட்ட 6 மாதம் ஒரு விட காலமாகும். இது சீக்கிரம் பண்ணுறதுக்காக சில மிஷினரி வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன சொல்ல போனோம்னா அட்வான்ஸ்மெண்ட் சொன்னீங்கன்னா எல்லாருமே நினைக்கிறாங்க ஆயுர்வேதம் ரொம்ப பழமையானது. இல்லை, பர்டிகுலர் ஒரு சின்ன கண்ணு வியாதிக்கு சொல்கிறேன். டெரிஜம்னு ஒரு வியாதி இருக்குது. அந்த டெரிஜம் சன்ஸ்கிரிட்டில் அருமம்னு பேர். அதோட ஆப்ரேஷன் முறை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா
அது கண்ணில் ஒரு குறை மாதிரி வளரும் கிரைமண்ட். அதை வெட்டிட்டு கண் பக்கத்து வரும்போது 0.8 mm வெட்டி விட வேண்டும் அப்படின்னு மாடர்ன் புக்லேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ப்ரெசன்ட் இந்த டேயில் 2025 அது அந்த காலத்தில் சிஸ்டத்திலே சொல்லியிருக்காரு. ஆனால் சொன்னது விடுன்னு சொல்லியிருக்காரு மாடர்ன். அந்த காலத்தில் சிஸ்டம் சொல்லியிருக்காரு அது எடுத்தால் வர்மம் அடிப்பட்டால் கண்ணு போகும். ஸோ இவ்வளோ அட்வான்ஸ் இந்த சிஸ்டத்துக்கு திருப்பி ரிவைவ் பண்ணுறது வந்து பார்த்தா இப்போ பொதுமக்கள் எவிடன்ஸ் பேஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் இன்டர்கிரேட் பண்ணுறதுக்காக இந்த ஆயுஷ் விடுபடி செய்கிறோம். ஸோ இது வந்து இதில் வந்து 9, 10, 11, 12 எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டுமென்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.